ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு அவல் லட்டு தான் எப்படி செய்வோன்னு பார்ப்போமா. 1 கப் அவல், 3/4 கப்பு நிலக்கடலை, 3/4 கப்பு வெல்லம், 1/4 கப்பு தேங்காய் பூ. இப்போ இந்த அவல் இருக்குது பார்த்தீங்களா, அதை சட்டியில் போட்டு நல்லா வறுக்கணும் பார்த்துங்க. அது ஒரு 10-15 முந்திரியையும் போடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. நல்லா வறுத்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஆற வைங்க. அதுக்கப்புறம் இந்த நிலக்கடலையும் வறுத்தது தான் பார்த்துக்குங்க. வறுத்து தோலெல்லாம் உடச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டேன். 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, அது சும்மா லைட்டாக வறுத்தா போதும், அதையும் தனியாக எடுத்து வைங்க. இப்போ தேங்காய் பூ, அதையும் நல்லா வறுக்கணும் பார்த்துக்கிடுங்க. வறுத்தா கெட்டு போகாது, ஒரு 4 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். வச்சு தேங்காய் பூ தனியாக வச்சுட்டு இந்த அவல், பொட்டுக்கடலை, நிலக்கடலை அதெல்லாம் மட்டும் நல்லா திரிச்சுக்கிடுங்க. கொஞ்சம் கொரப்பாக திரித்து எடுத்து வச்சுருங்க. சட்டியில் நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சிடணும் பார்த்துக்கிடுங்க. அப்புறம் 3/4 கப்பு வெல்லம், 3/4 கப்பு தண்ணி ஊற்றி பாவு நல்லா காய்ச்சிருங்க. பாவு பதம்லாம் தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சதும் சட்டியில் ஊற்றி இந்த மாவையும் போட்டு கிண்டுங்க. திரிச்சு வச்சுருந்தாலும் அந்த மாவை போட்டு கிண்டுங்க. அதுக்கப்புறம் வறுத்து வச்சா தேங்காய் பூவையும் போட்டு கிண்டணும். நல்லா கிண்டுங்க. எல்லாம் நல்லா கெட்டி ஆயிரும் பார்த்துக்கிடுங்க. அப்புறம் முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருந்தால அதையும் தூக்கி போடணும். அப்புறம் 1 ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றினா நல்லா விட்டாமல் நல்லா வந்துடும் பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பற்றியெல்லாம் நல்லா விட்டாமல் அழகாக வருது பற்றியெல்லாம். அப்புறம் ஏலக்காய் போட்டு ஆறணுன்னு உருண்டை பிடிக்க விட. இந்த தப்பு கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் இதே மாதிரி லட்டு செய்யுங்க. குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சத்துள்ளது, ஹெல்த்தியானது. செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.